மீனாட்சி அம்மன் விக்கிரகம் மரகத கல்லால் ஆனது. ஏனென்றால் பொதுவாக அன்னையின் திருமேனி பச்சை நிறம். அன்னையின் வலது கால் சற்று முன்னோக்கி இருக்கும். ஏனென்றால் பக்தர்கள் அழைத்தால் உடனே ஓடி வருவதற்காக. அன்னை கையில் ஏந்திய கிளி அன்னையின் காதில் பேசுவது போல் இருக்கும். ஏனென்றால் கிளி பேசுவதை திருப்பி பேசும். அதை போல் பக்தர்களின் வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் சொல்லும். அதனால் நமது வேண்டுதல் விரைவாக நிறைவேறும். அன்னையின் சன்னதியில் தாளம்பூ குங்குமம் பிரசாதமாக தரப்படும். மதுரையில் அன்னைக்கே முதல் மரியாதை. இங்கு அம்பிகையை முதலில் வணங்க வேண்டும், பின்னர் தான் சுவாமியை தரிசிக்க வேண்டும். இந்த கோவில் அம்மன் பேரில் அழைக்கப்படுகிறது. உலகின் பெரிய அம்மன் கோவில் சக்தி பீடமும் ஆகும். வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஆலயம். மதுரை மீனாட்சி தினமும் 8 விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறாள். இது மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்பு. அன்னைக்கு 5 கால பூஜைகள் நடக்கும். காலையில் சின்னப்பெண் போன்ற அலங்காரம், உச்சி காலத்தில் மடிசார் புடவை, மாலை நேரத்தில் தங்க கவசம், வைர கிரீடம் போன்ற அலங்காரங்கள், இரவு அர்த்த ஜாமத்தில் வெண்பட்டாலான புடவை என்ற அலங்காரங்களுடன் அன்னையை காண 1000 கண்கள் வேண்டும்.